கோடி 40 லட்சம் ரூபாயில தான் இவர் அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரா என்ன? எவ்வளவு பைத்தியக்கார நாளா இருக்குன்னு பாருங்க. கோடி கோடியாக லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வேலூர் மாவட்டத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற துரைமுருகன். ஆக தொடர்ந்து கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேல் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பதவி வைத்த துரைமுருகன் 1954 ஏற்பட்ட திமுகவின் ஊழல் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அயராது பாடுபட்டவரும் இந்த துரைமுருகன். இந்த வழக்கு போட்டு இப்போ 16 வருஷம் ஆச்சு. இப்போ இவ்வளவு நாளாக நீதிமன்றமும் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி வைக்கலாமா நம்ம? ஆக எல்லா அரசு இயந்திரங்களும் முடங்கி போய் கிடக்கிறது இவர்களின் வழக்குகளில். வருகிற 2026 ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசு, பொறுக்கித்தனமான அரசு, கேவலங்கட்ட அரசு. திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க? ஒரு கொள்கை என்ன? திமுக சமூக நீதி தான் அவங்களுடைய பிரதான கொள்கை. சமூக நீதி, சாணியை கரைச்சி தலையில ஊத்தம். என்ன சமூக நீதி இருக்கு? அமைச்சர் துரைமுருகன் பக்கா ஜாதி வெறி பிடிச்சவர், உங்களுக்கு தெரியுமா? அவர் யாரை விரல் நீட்டுறாரோ அவருக்கு தான் அமைச்சர் பதவி. இதுவரை சமூக நீதி ஆட்சின்னு பேசுகிற சமூக நாதியற்ற ஆட்சியில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்த ஆட்சி பீடத்திற்கு வந்த வரலாறுகள் உண்டா? ஏன் ஆராஜாவை துணை முதலமைச்சருக்கு ஆக்கிக்கலாம்? எது தடுக்குது? சாதி தானே. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திமுகவின் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான துரைமுருகன் 2007-2009 திமுகவின் ஆட்சி காலகட்டத்தில் பொதுப்பணித்துறையா இருந்திருக்காரு. அப்பொழுது 1.40 கோடிகள் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ளதா வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்றுக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் கொடுத்திருக்கு. சார், இதனுடைய பின்னணி என்ன? பிடிவாரண்ட் என்றால் என்ன சார்? அது சொல்லுங்க சார். அமைச்சர் துரைமுருகன் எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளையாக வார்த்தெடுக்கப்பட்டவர். கல்லூரிக்கு காசு இல்லாமல் புரட்சித் தலைவர் தான் அவரை படிக்கவே வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 2 லட்சம் கோடியை தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ வருமான வரி புதிதாக ஒரு கணக்கை காட்டியிருக்கிறது. 1.40 அப்படின்னா 1,40 லட்சம் ரூபாயை சொத்துக்கு அதிகமாக சேர்த்துருக்கார். அடப்பாவியலாம். 2 லட்சம் கோடி எங்கே இருக்குது? 1,40 எங்கே இருக்குது? அதுக்கு ஒரு பிடிவாரண்டு வேறு. பிடிவாரண்ட்னா என்னன்னு தெரியுமா? இதுவரை ஆசராகாமல் அந்த வழக்கை நிலுவையில் வைத்துக்கொண்டே காலம்படுத்தியது. ஒன்று அவருடைய வழக்கறிஞர் போய் ஆசராகி காரணத்தை சொல்லியிருக்கணும், இல்லை இவர் போய் ஆசராகி வழக்கை நடத்த சொல்லியிருக்கணும். இது காலம் கடந்த வழக்காக இருப்பதால் கிட்டத்தட்ட இது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல் 2007 2009 கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமாக அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கோர்ட்டு பார்த்துச்சு, அவ்வளோ ஒப்பாட்டக்கரா ஆசராக மாட்டார் அவர், பிடிவாரண்டு போட்டு கைது பண்ணுங்கன்றுச்சு. இப்போ அவர் அமைச்சரை கைது பண்ணணும்னா சபாநாயகர்கிட்ட அனுமதி பெறணும். சபாநாயகர் அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் கைது பண்ண முடியும். அதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் தூக்கி கொண்டே உடச்சி எல்லாம் முடிச்சுக்குவாங்க. 1,40 லட்சம் ரூபாயில தான் இவர் அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரா என்ன? எவ்வளோ பைத்தியக்கார நாளாக இருக்குன்னு பாருங்கள். கோடி கோடியாக லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வேலூர் மாவட்டத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற துரைமுருகன், துயில் உரிந்த துரைமுருகன். அப்படியேப்பட்ட துரைமுருகனுக்கு 1,40 தான் அதிகமாக சொத்து சேர்த்தாரா? அப்போ 2 லட்சம் கோடி யார் பேரில் இருக்குது? யாரை ஏமாத்துறாங்க இவங்க? பொருளாதார குற்றப்பிரிவும் ஏமாற்றுகிறது, லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஏமாற்றுகிறது, நீதிமன்றமும் ஏமாற்றக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். பாஜக கையில் இருக்கக்கூடிய இடி சிபிஐ கூடமா இவர் ஏமாற்றுகிறார். ஏன்னா இங்க இருக்கிற வருமான வரித்துறை ஏமாத்தலாம், இடி எல்லாம் மத்திய சர்க்கார் கையில் தானே இருக்குங்க. அப்போ 1,40 தான் இருந்துச்சு அவர்கிட்ட. என்னை ரைடு விட சொல்லுங்க, நான் கோடி கணக்கில் அல்றேன். ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா சிறைக்கு போனது காரணம் இவர் தான். அது தெரியுமில்ல உங்களுக்கு? சொத்து குவிப்பு வழக்கில் இப்போ இவரே சொத்து குவிச்சிருக்கிறார். இவரை யார் உள்ளத்தில் போகிறான்னு தெரியல. அதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது தான். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும்போது மிகச்சிறந்த ஆட்சியை நடத்துகிறார்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து காலி பண்ணி விட்டவர் யார்? துரைமுருகன். இப்போ தன்னுடைய மகளை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி வச்சிருக்கிறார். மிக நீண்ட நெடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் வேலூர் மாவட்டத்தை சுற்றி கிடக்க இவருக்கு சொத்து மதிப்பு. வேலூர் மாவட்டமே இவர்கிட்ட தான். இவர் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரின் வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருகிற போது படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். 1972களில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது எம்ஜிஆர் பக்கமே நின்றார். ஆனால் 1977 ஸ்தாபன காங்கிரஸோடு திமுக எதிர்த்து போட்டியிட்டது. அப்படி போட்டியிடுகிற போது துரைமுருகன் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் திமுகவின் சார்பில். காட்பாடியில் தான் அவர் முதலாக தேர்தல் களத்தில் நிற்கிறார். 1977 வெற்றி பெறுகிறார். 71 வெற்றி பெற்றார். ஆக தொடர்ந்து கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேல் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பதவி வைத்த துரைமுருகன் 1954 ஏற்பட்ட திமுகவின் ஊழல் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அயராது பாடுபட்டவரும் இந்த துரைமுருகன் தான்.
பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் மணல் கொள்ளை மாபியா கும்பலோடு கூட்டி சேர்ந்து கொண்டு பல்லாயிரம் கோடிகளை கொள்ளையடித்த பெருமை துரைமுருகனை சாரும். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க துரைமுருகனை. ஆனால் அந்த 2 ஆண்டுகளுக்குள்ள வெறும் 1.40 லட்சம், அதாவது 1,40,00,000 தான் கொள்ளையடிச்சாரு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற அணுகுமுறைகள். தேர்தல் வரக்கூடிய சூழல்ல இந்த வழக்கு ஏன் சார் பூம் ஆகுது? இவருக்கு கைதாக வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல வயசை காரணம் காட்டி ஏதோ ஜாமீன் பெற வாய்ப்பு இருக்குங்களா? நேரம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்து கூட கைது செய்ய விட மாட்டாங்க. துயில் உரிந்த காலத்திலேயே சட்டசபையிலேயே கைது செய்ய முடியாத நபராக துரைமுருகன் விளங்கினார். எண்ணற்ற வழக்கில் 18 முறை அவருடைய இல்லங்களில் ரெய்டு நடந்திருக்கிறது. ஒரு முறையாவது கைது செய்த வரலாறு உண்டா? ஒரு முறையாவது 18 முறை நடத்திய திடீர் சோதனைகளில் எத்தனை லட்சம் பணம் எடுக்கப்பட்டது என்று விவர அறிக்கைகள் கொடுத்ததுண்டா? ஆனால் நீங்கள் 2007 2009 இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள 1,40,00,000 சொத்து சேர்த்து விட்டாருங்கிறதுக்காக ஒரு வழக்கை போட்டு இவர் ஜெயலலிதாவை உள்ளே தள்ளினார். சசிகலா உள்ள போறதுக்கு காரணமும் இதே துரைமுருகன் தான். டிடிவி தினகரன் உள்ள போனது வெளிநாட்டு கார் இறக்குமதி செய்யப்பட்டு அதுக்கு வரி கட்டளைன்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ள வச்சாங்க, தெரியுமில்ல? அது காரணமும் இந்த துரைமுருகன். ஆனால் இப்போ இவருக்கு காரணம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பொதுநல வழக்கு போட்டாங்க. அதில் தான் இப்போ மாற்றார் அவர். பிடிவாரண்டு போட்டதற்கு பிறகும் கைது பண்ணாமல் இருப்பது எதை காட்டுகிறது என்றால் அதிகார வலிமையை காட்டுகிறது. காவல்துறை அதிகார திமிரோடு பணியாற்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் அடக்குமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது காவல்துறை. ஏன் கைது பண்ணல? உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார்கள். இந்த வழக்கின் பிடிவாரண்டை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து உயர்நீதிமன்றம் அவங்களுக்காக தயார் நிலையில் இருக்கு. அவர்கள் யாரை வேண்டுமானாலும் காசு கொடுத்து விலைக்கு வாங்குவார்கள். அத்தனை லட்சம் கோடிகளை கொட்டி குவித்திருக்கிற துரைமுருகன் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். ஏற்கனவே துரைமுருகன் வீட்டில் ரைடு எல்லாம் நடந்தது. அவங்களுடைய மகன் கல்லூரியில எல்லாம் இடி ரைடு நடந்தது, பார்க்க முடிஞ்சது. பல கோடிகள் எல்லாம் எடுத்துன்னு போயிருந்த போல நியூஸ் எல்லாம் வந்தது. ஆனா அந்த வழக்கு இப்போ எங்க இருக்குன்னு கூட தெரியல. அதே போல தானே சார் இது நீர்த்து போக வாய்ப்பு இருக்குங்களா? ஆதாரப்பூர்வமாக சில விடயங்களை 1.40 கோடிக்கு கையகப்படுத்தி இருக்கிறது வருமான வரித்துறை. அந்த அடிப்படையில் தான் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு போட்டு இன்னும் இப்போ 16 வருஷம் ஆச்சு. இப்போ இவ்வளவு நாளாக நீதிமன்றமும் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி வைக்கலாமா நம்ம? ஆக எல்லா அரசு இயந்திரங்களும் முடங்கி போய் கிடக்கிறது இவர்களின் வழக்குகளில். கடந்த முறை கூட ரைடு நடந்தப்போ அவருக்கு பெருசா ஒன்றும் பெரிய நடவடிக்கை எடுத்த போல தெரியல. கனிம வளத்துறை எடுத்து சட்டத்துறையை கொடுக்குறாங்க. அப்படிதான் இந்த இதுவும் நடவடிக்கையும் பார்த்தோம். அதாவது கனிம வள அமைச்சராக இருக்க போது அடித்த கொள்ளையை சட்டத்துறை அமைச்சராக சரி செய்து விடுவார். புரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நீங்கள் அடிச்சிட்டிங்க, வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் நீங்கள் கொஞ்சம் அடிச்சிருங்க. இதுதான் இவங்களுடைய அஜெண்டா. ஏன்னா வருகிற 2026 ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசு, பொறுக்கித்தனமான அரசு, கேவலங்கட்ட அரசு, மக்களுக்கு பணத்தை வாரி இறைப்பதற்காக தயாராகி நீங்கள் தான் நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கிறீங்களே. ஏன் இத்தனை கோடி சம்பாரிச்சு வச்சுருக்கிறீங்க? முன்னாடியெல்லாம் கண்டெய்னரில் பணம் போணுச்சு தெரியுமா? இப்போ கண்டெய்னர்லாம் பணம் போகலை. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஆன்லைன்லேயே பைசா 5000 ஏறும். 1000 ரூபா பணம் கொடுத்துட்டா ஓட்டு விழுந்துருங்கிற நம்பிக்கையில் திருட்டு மாடல் அரசு இயங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இதில் வேறு 2.0 வேறு. அடுத்து வெற்றி பெற்றால் தானே 2.0, இல்லைன்னா 0.2 தான். வெற்று அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் இந்நேரம் துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். நான் கேட்குறேன், திமுகவில் கொள்கைவாதிகள் இல்லையா? கோட்பாடுடைய தலைவர்கள் இல்லையா? கழக கொடியை கையிலே ஏந்தி களத்திற்கு போய் சிறை போனவன் இல்லையா? கொள்கைகள் இருந்து வச்சுதானே சார் இவ்வளவு நாள தாக்கு பிடிச்சி அந்த கட்சி என்ன கொள்கை நிலைத்து இருக்கு? திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க? ஒரு கொள்கை என்ன? திமுக சமூக நீதி தான் அவங்களுடைய பிரதான கொள்கை. சமூக நீதி. சாணியை கரைச்சி தலையில ஊத்தணும். என்ன சமூக நீதி இருக்கு? நீங்க தான் மக்கள் நலத்திட்டத்தை கடுமையா வாரி வாரி கொடுக்குறீங்களா? அப்புறம் எதுக்கு கூட்டணி? 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசுக்கு எதுக்கு கூட்டணி? சவால் விடுறேன், 2026 எங்க ஆட்சி கட்டலுக்கு வந்துருங்க பார்ப்போம். மக்கள் துரத்தி அடிக்கிற காலம் வெகு விரைவில் இல்லை. இன்னும் 6 மாசம் தான் பொறுத்துருங்க. ஆக சமூக நீதி என்று பேசி இவர்கள் மக்களை முட்டாளாக்குகிற சமத்துவம் கட்டிய சமத்துவ சுடுகாடு எங்க? ஏன் அதை உருவாக்கவில்லை? எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கிறது தெரியுமா? 6816 படுகொலைகள் தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலத்தில். ஆணவ படுகொலைகள் எவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியுமா? 31 படுகொலைகள் நடந்திருக்கிறது. உங்களுக்கு புள்ளி விவரத்தை சொல்லிடுறேன். 8/6/21 சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் திவ்யா படுகொலை. 17/9/2021 கும்மிடிப்பூண்டி காரணி பகுதியைச் சேர்ந்த கௌதமன் படுகொலை. 9/10/21 கும்பகோணம் பந்தநல்லூர் பிரபாகரன் படுகொலை. 8/11/21 கன்னியாகுமரி தோவளை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் படுகொலை. 20/11/2021 கள்ளக்குறிச்சி குதிரைச்சந்தை நிவேதிதா தம்பதியர் படுகொலை. 9/6/22 கும்பகோணம் சோழபுரத்திற்கு பக்கத்திலே சரண்யா மோகன் இருவரும் படுகொலை. 21/3/23 கிருஷ்ணகிரி கிட்டம்பட்டி ஜெகன் படுகொலை. 15/4/2023 கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை சுபாஷ் படுகொலை. 23/7/23 நெல்லை திசையன்விளை முத்தையா படுகொலை. 5/8/2023 தேனி பெரியகுளம் மாரிமுத்து மகாலட்சுமி படுகொலை. 3/1/2024 தஞ்சை பட்டுக்கோட்டை ஐஸ்வர்யா.
30/1/24 மதுரை திருமங்கலம் மகாலட்சுமி சதீஷ்குமார் படுகொலை. 31/1/2024 சென்னை சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் படுகொலை. 24/2/2024 பள்ளிக்கரணை பிரவீன் ஜர்மிளா படுகொலை. 7/3/24 ஈரோடு சத்தியமங்கலம் ஹாஷினி படுகொலை. 17/4/2024 மதுரை அவனியாபுரம் கார்த்திக் படுகொலை. 2/12/2024 நெல்லை சாந்திநகர் விஜய் படுகொலை. 27/7/2025 கவின் படுகொலை. பாளையங்கோட்டை மதன்குமார் தாட்சாயினி திருமணம் செய்தார்கள் என்பதற்காக சிபிஐ கட்சியினுடைய அலுவலகத்தை சூறையாடிய சாதிவெறியர் கூட்டம். கேட்டா சமூக நீதி. சாணியகர் சூத்தலாமா வேண்டாமா? 31 படுகொலைகளை இந்த அரசு செய்திருக்கிறது. கேட்டா பெரியார் மண்ணு பீத்திக்குவானுங்க. வெக்கங்கட்ட கேடுகட்ட துப்பு கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருப்பதை துடைத்தெறிய வேண்டுமானால் 2026 ஒரு மாபெரும் மக்கள் சக்தி புரட்சி உருவாக்க வேண்டும். 2026 அதாவது மூத்த அமைச்சர் துரைமுருகன் மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நீங்க வைக்கிறீங்க, ஆணவ படுகொலை எல்லாமே, இதெல்லாம் எப்படி 2026 எவ்வையான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை எப்படி ஸ்டாலின் அணுக போறாரு சார்? அணுக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ஜீரோவில் தான் நிற்கிது. 2.0ல 2 எடுத்துருங்க. அமைச்சர் துரைமுருகன் பக்கா ஜாதி வெறி பிடிச்சவர். உங்களுக்கு தெரியுமா? அவர் யாரை விரல் நீட்டுறாரோ அவருக்கு தான் அமைச்சர் பதவி. இதுவரை சமூக நீதி ஆட்சின்னு பேசுகிற சமூக நாதியற்ற ஆட்சியில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்த ஆட்சி பீடத்திற்கு வந்த வரலாறுகள் உண்டா? ஏன் ஆராஜாவை துணை முதலமைச்சருக்கு ஆக்கிக்கலாமே? எது தடுக்குது? சாதி தானே. துரைமுருகன் பக்கா ஜாதி வெறி பிடிச்சவர். அங்கே இருக்கிற அமைச்சர்களே மிக மோசமான. இப்போ தம்பி அஜித்குமார் படுகொலை நடந்துச்சுல, புதிய தகவல் வந்திருக்கு, உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலாம். 271 கோடி ரூபாயை மடப்புறம் கோயிலுக்குள்ளே கொண்டே அமைச்சர் பெரிய இருப்பன் தேர்தல் காசு கொண்டே உள்ள திணிச்சிருக்கிறாரு. அது தெரிஞ்ச ஒரே ஆள் அஜித்குமார். அதனால தான் அடிச்சு கொண்டிருக்காங்கிற தகவல் வந்துக்கிட்டு. எப்படி இருக்குது இந்த ஆட்சி முறை? மானங்கெட்டவர்கள் இந்த மக்கள் ஆட்சி என்கிற மகத்துவமான ஆட்சி முறையை நடத்தாமல் மக்களை கேலிக்கூத்தாக்குகிற ஆட்சியாளர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருப்பதை அடியோடு துடைத்தெறியப்பட வேண்டும். 2026 தூபமிடப்பட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். இதுக்கு முன்னாடி திமுக அமைச்சராக இருந்த பொன்முடி, செந்தில் பாலாஜி எல்லாம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பதவியே போன வரலாறு வரைக்கும் இருக்கு. அந்த வரிசையில் அமைச்சர் துரைமுருகன் இணைய வாய்ப்பு இருக்குங்களா? நிறைய வாய்ப்பு இருக்கு. திமுகவே நேரம் அவர் பதவியை பொதுச்செயலாளர் பதவியை பிடுங்கி எறிஞ்சிட்டு அமைச்சர் பதவியும் பிடிங்கிட்டு வெளியில் ஏற்றிருக்கணும். ஏன் அண்ணா வச்சுக்கிட்டு இருக்கிறார் முதலமைச்சர்? உங்களுக்கு கப்பம் கட்டுவது நின்று போகும் என்று கருதுகிறீர்களா? நான் சொல்கிறேன். நான் கேட்குறேன், அதிமுகவிலேருந்து வந்த அத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. ஏவா வேலு, ரகுபதி, ராஜ கண்ணப்பன், ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு, அண்ணன் தங்கன் தென்னரசு, எண்ணற்றவர்கள் அதிமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். செந்தில் பாலாஜி அதிமுக தான். அப்போ திமுகவில் அறிவாளிகள் இல்லை என்பதற்கு சான்றாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். துரைமுருகன் போன்ற அயோக்கியத்துறை அமைச்சர்களை கைது செய்யப்பட வேண்டும். இந்த மண்ணில் நல்லாட்சி தத்துவம் மலர வேண்டும். இந்த காட்டாட்சி தற்பார் ஆட்சி முறையை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும். குடும்ப ஆட்சியை முற்றுப்பெற வேண்டும். திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல்கள் வரும் எலெக்ஷன்ல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா கடந்த காலத்துல அம்மையார் பரப்பன அக்ரஹால சிறையில இருந்து வெளியே தொடர்ந்து 10 முறை தான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அந்த நிலை இப்போ ஏற்படும் என்ற தாக்கம் இருக்கு இல்லைங்க சார்? அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வேற. ஓபிஎஸ் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க, அவர் சரியாக செஞ்சார். அதுக்கப்புறம் அதிமுகவில் ஒரு பெரிய விரிசல் வந்துச்சு. இன்றைக்கி வர அதை கட்டமைக்கிற வேலையை தான் இப்போ ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் ஏற்படுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு பக்கம் கனிமொழியும், இன்னொரு பக்கம் உதயநிதியும் அடித்து கொள்ளக்கூடிய பக்குவம்லாம் இருக்குது. அந்த காலம் கசிந்து வரும் என்றே நான் கருதுகிறேன். அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டை விட முதலமைச்சர் குடும்பமே ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கும். அதனால தான் அவங்க அண்டர் கிரவுண்டில் பாரதிய ஜனதாவோடு ரகசிய பேரம் பேசிக்கொண்டு ஆட்சியை நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த முதல் சங்கிகளே திமுக தான். ஏன்னா அவங்க தான் சமூக நீதி பேசுகிறாங்க. பேசாதவங்களை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. சமூக நீதினு பேசிவிட்டு சங்கித்தனமாக நடப்பதை எப்படி நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கணும்? தன் வீட்டுக்குள்ளேயே சங்கித்தனம் இருக்கிறது, கட்சியில் சங்கித்தனம் இருக்கிறது, சாதி ரீதியாக பதவிகள் கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த ஆட்சி முறை என்பது தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆட்சி முறை மட்டுமல்ல, மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி முறையாக தமிழ்நாட்டில் விளங்கி வருகிறது. ஆக தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களும் இந்த ஆட்சி முறையை ஒழித்து கட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி.